வெல்கம் பேக் டு another vlog guys. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஒரு பிளாக் சன்னா மசாலா தான். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம குக்கர் 8 மணி நேரம் ஊற வச்சு கடலை, அதில் வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, தக்காளி, மஞ்சள்தூள், இஞ்சி, பூண்டு தட்டினது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ அது அங்கே வெந்துட்டுருக்கிற டைம் போது நம்ம இதுக்கு தேவையான அந்த வெஜிடபிள் பியூரி பண்ணோம். அதுக்கு வெங்காயம் 2 மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி 2 டொமேட்டோ, தக்காளி, ஏன்னா இது எல்லாமே பியூரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இங்கே இப்போ 2 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம அடுத்தது வதக்கிறதுக்கு நம்ம இஞ்சி, பூண்டு, லைட்டாக ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு குறைன்னு அரைச்சி எடுத்து நவுத்தி வச்சாச்சு. ஸோ பேன் வச்சு ஆயில் ஊற்றி காஞ்ச மிளகா, கடுகு, அதுக்கடுத்து நம்ம மிக்சியில் இப்போ அரைச்ச அந்த மிக்ஸ் சேர்த்துற வேண்டியது தான். அது சேர்த்து பூண்டு தோலோடு தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து ரெடி ஆகிட்டு இருக்கிற இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது வதங்குற டைமில் நம்ம வெங்காயமும் தக்காளியும் பியூரி பண்ணிடலாம். தக்காளி, வெங்காயம் அண்ட் அது மேலேயே காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கசூரி மேத்தியும் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கிடலாம். ஸோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி நம்மளோட அந்த வதங்கின அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். அப்போ அந்த இஞ்சி, தக்காளி, அந்த வெங்காயத்தோட ரால்லாம் போயிடும். ஸோ இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணோம். கர்ட், தயிரில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுக்கு. ஸோ அதை ரெடி பண்ணியாச்சு. இனி நம்மளோட இந்த இதில் மிக்ஸ் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக நம்மளோட ஆச்சியோட கறி மசாலா, குழம்பு மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணி எடுத்து வச்சுருந்தா அந்த தயிரோட அந்த இது ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு இல்லை, தயிர் ஆட் பண்ணிட்டோன்னா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சன்னாவை ஆட் பண்ணலாம், கடலையை ஆட் பண்ணலாம். பிளாக் சன்னா தான் இது. ஸோ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஸோ எப்படி சொல்கிறதுன்னா அது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அதோட ஒரு டேஸ்ட் எல்லாமே. இந்த நார்த் இந்தியன் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் பார்க்குறவன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Hope you guys are enjoying today's vlog. See you in next vlog. Till then, bye bye.